விஜய் அவர்களுடைய பாசிட்டிவிட்டி என்னன்னா அவர் அரசியல்படுத்த ஆரம்பிச்சாரு. யார் அரசியல்படுத்த ஆரம்பிச்சாரு? 18 வயசுல இருந்து ஒரு 25-30 வயசு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அரசியல் படுத்துறாரு. கிளியரா எல்லாரோட வியூலயும் சொல்றது என்னன்னா, விஜய் அவர்கள் மேல ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சொல்லல, ஸ்டேட்டுக்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. Question is, did you approve the campaign plan of Vijay based on mass gathering and crowd management guidelines issued by Ministry of Home Affairs, Government of India? விஜய் அவர்கள் டிலே ஆகி வந்தாரு. விஜய் அவர்கள் கிளம்பிட்டாருன்னு மட்டும்தான் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. டிலே ஏன் வந்திருப்பாரு? அவரா வந்திருக்க வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா ஜென்ரலாவே ஒரு எல்லா மீட்டிங்கும் டைம் காமிச்சிட்டு இருக்காரு. He seems to be on time. ட்ரெண்ட் இருக்கும்ல, லேட்டா வர லீடர்ஸ் எப்படி வருவாங்கன்னு நம்மளுக்கு பார்த்திருக்கோம். பட் he generally was on time. நடந்ததுக்கு முன்னாடி நிறைய எபிசோட்ஸ் நடந்திருக்கு, சில எபிசோட்ஸ் நடந்திருக்கு. அதுல எல்லாத்துலயும் இப்படிதான் நடக்குதா இல்ல இதுக்கு மட்டும் தான் அப்படி நடக்குதா நீங்க பார்க்கணும். இதுதான் இண்டிபெண்டன்ட் ப்ராப். Why இவ்வளவு அர்ஜென்சி? Why rapid action இருக்குது எல்லாமே? நீங்க rapid action இல்லைன்னே சொல்ல முடியாது. சிஎம் அவர்கள் வந்து இமீடியட்டா நைட்டே கிளம்பி போறாரு கரூருக்கு. பார்ட்டி ஃபங்க்ஷன் எல்லாருமே அங்க போறாங்க. ஒரு இடத்துல மைண்ட்ஸ் வந்து இல்லீகலா நடக்குது. அது rapid action இருக்கா கவர்மெண்ட் கிட்ட? அங்கேயும் தான் பொதுமக்களுக்கு பிரச்சனை இருக்குது. நைட் எல்லாம் மைண்ட்ஸ்க்கு வந்து நோண்டி அங்க இருக்க மக்கள் தூங்கல. அதுக்கு மினிஸ்டர்ஸ் போறதே இல்லையே. இன்னைக்கு மக்கள் இங்க ஸ்டாம்பீட்ல இறந்துட்டாங்கன்னும் போது இவ்வளவு ரேபிட் ஆக்ஷன் வைங்கிற கேள்வியை டெஃபினட்டா தாவேகாவுடைய வழக்கறிஞர்கள் ரைஸ் பண்ண செய்வாங்க.